திருவண்ணாமலை மகா தீபத்தை ஏற்றுபவர்களுக்கு பின்னால் இருக்கும் கதை தெரியுமா? பார்வதி தேவி பர்வதராஜன் என்னும் மீனவ மன்னனுக்கு மகளாக பிறந்தார். அச்சமயத்தில் தவத்தில் இருந்த பிரம்ம ரிஷிகளுக்கு அசுரர்கள் தொல்லை கொடுத்து மீன் வடிவம் எடுத்து கடலுக்குள் மறைந்தனர். இதனால் ரிஷிகள் சிவபெருமானை தஞ்சமடைந்தனர். சிவபெருமான் பர்வதராஜனிடம் மீன் வடிவில் மறைந்திருக்கும் அசுரர்களை அழிக்க கட்டளையிட்டு ஞான வலையையும் செம்பொன் படகையும் வழங்கினார். அதன்படி பர்வதராஜன் மீன் வடிவில் இருக்கும் அசுரர்களை பிடித்து கரைக்கு கொண்டு வர அசுரர்கள் மீண்டும் கடலில் குதித்து மறைந்தனர். இதனால் தனது மகள் பார்வதி தேவியிடம் உதவி கேட்டார். பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவெடுத்து அசுரர்களை விழுங்கி அழித்தார். இந்த முயற்சியில் கடலுக்கு அடியில் இருந்த மீன மகரிஷியின் தவம் கலைந்தது. அதில் கோபமடைந்த அவர், உனது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்து வாழ்வீர்கள் என சாபமிட்டார். பதறி போன பர்வதராஜன் சிவனிடம் முறையிட்டார். அவர் மீது கருணை கொண்ட ஈசன், திருவண்ணாமலையில் நான் ஜோதி வடிவமாக காட்சி தருவேன். அந்த ஜோதியை ஏற்றும் பணியை உங்கள் வம்சத்தினரே நிறைவேற்ற வேண்டும் என வரம் அளித்தார். அவ்வரத்தின்படி இன்றும் பர்வதராஜனின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த புண்ணிய பணியை செய்து வருகிறார்.